இது உள்ளடி வேலைகள் எக்கச்சக்கமா நடக்குது தமிழக பாஜக தமிழக பாஜக. என்ன சார் நடந்துகிட்டு முதல் ப்ராப்ளம் என்னன்னா, கோயம்புத்தூர்ல கோவை நார்த்தை தவிர எந்த சீட்டுமே பாஜக கொடுக்கல. ஆமா, ஒரே தொகுதி. கொங்குல அதிமுக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு பாஜகவை ஸ்ட்ராங் ஆக்கிட்டார் அண்ணாமலை. எல்லாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட ஓரளவுக்குன்னு வச்சுக்க, அந்த அளவுக்குன்னு வேணாம், அதிகப்படி ஓரளவுக்கு. அது 80%, அது 70%, 60% இப்போ தான் ஆகிட்டார். அண்ணாமலை போட்டி போட்டு நேரோ மார்ஜின்ல தான் தோத்து போனார். கோயம்புத்தூர் ஒரு 4-3 கவுண்டம்பாளையம் இந்த மாதிரி கேட்டிருக்கலாம். அதிமுக என்னன்னா, நம்ம கோட்டையிலையும் ஓட்ட போட்டாங்கன்னா அப்புறம் நம்ம கொங்கு பெல்ட் நமக்கு பவர்ஃபுல்னு காட்டுறது எப்படி? நம்ம பவர், நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்ட வேணாமா? ஏதோ போனா போகிறது ஒன்று வானதி கொடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது சவுத்து தான் முதலில் வானதிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. எனக்கு தெரிஞ்சு கோவை தெற்கு தான் கொடுக்கப்பட்ட தொகுதி. செந்தில் பாலாஜி அந்த சீட்டை கேட்குறாருன்னு தெரிஞ்ச உடனே செந்தில் பாலாஜி அண்ணன் நீங்கள் சவுத்தை கொடுங்க, நான் நார்த்து எடுத்துக்கிறேன். அது எடப்பாடிக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ செந்தில் பாலாஜிக்கு இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது அப்புறம் தான் இவருக்கு தெரிய வந்தது. ஏன் நார்த்து போனால் சரி ஏதோ ஒரு தொகுதி எடுத்துக்கன்னு சொல்லி விட்டார். அப்புறம் கேட்டாராம், செந்தில் பாலாஜி எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணா தோத்துருவோம். செந்தில் பாலாஜி ரிக்வெஸ்ட் பண்றாராம், நீங்க அங்க போயிடுங்க, எனக்கு எண்ணிக்காதீங்கன்றாராம். அம்மன் ராஜு நான் பாத்துக்கிறேன்ட்டாராம். இவங்களே சொன்னாங்களாம், நீங்க அண்ணன் நீங்க போட்டி போடுங்க சவுத்துல, நான் நார்த்துக்கு போயிடுறேன் அப்படின்னு நார்த்துக்கு போயிட்டாங்க. ஸோ இது பாஜகலையும் பிடிக்கல, அதிமுகலையும் பிடிக்கல. ஏன்னா அதிமுக சொல்லலாம், அப்ப நீங்க என்ன செந்தில் பாலாஜியோட அண்டர்ஸ்டாண்டிங்கா? இப்ப என்ன பிளான் பண்றாங்க? கோவை நார்த்தை அண்ணாமலை கொடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்கு.